எல்லா பகுதியிலுமே தொண்டர்கள் தீக்குளித்தாங்க. 1965, 67 அந்த சமயம் அவருடைய ஏதாவது ஒரு போட்டோகிராஃப், ஏதாவது ஒரு புகைப்படம் எங்கேயாவது கட்சி ஆபீஸ்ல வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காது. ஆனா உதயநிதி ஸ்டாலின் அவருடைய புகைப்படத்தை வைக்கும் அளவுக்கு கட்சி இப்ப வளர்ந்திருக்கு நம்ம பேசிக்கலாம். ஏனென்றால் தொண்டர்களை பணிபுரித்து தலைவர்களை வளர்க்கக்கூடிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். அது ஒரு சித்தாந்தமா வச்சிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை தலைவர்களை பணிபுரித்து தொண்டர்களை வளர்க்கக்கூடிய கட்சி. இதுதான் அடிப்படையில் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். காலத்தினுடைய சூழ்நிலை, மீடியாவுடைய ஆதிக்கம் ஒரு சாதாரண மக்களிடம் இந்த அற்புதமான இந்த சித்தாந்தத்தை எடுத்து சொல்ல முடியாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறோம். இதை போய் ஒரு சாதாரண மக்கள், ஒரு டீ கடை வச்சிருக்கோம் சொல்ல முடியல, ஒரு பழக்கடை வச்சிருக்கிற அண்ணன் சொல்ல முடியல, ஒரு ஆட்டோ ஓட்டுற நண்பர்கிட்ட போய் சொல்ல முடியல. இந்த கட்சி மட்டும்தான் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினருக்கு மதிப்பளித்து அவருடைய சொல் பேச்சு கேட்டு ஏன் அந்த அடிப்படை உறுப்பினரை அடுத்த தலைவராக வரும் அளவிற்கு ஒரு பாதை வகுக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இதுதான் சித்தாந்தம். நம்முடைய அடிப்படை சித்தாந்தமே இதுதான். இதை நாம ஹிந்தியில சொல்லியிருக்கலாம், இதற்கு முன்னாடி இருந்த அகில இந்திய தலைவர்கள் வேற வேற மொழியில பேசியிருக்கலாம். பட் அடிப்படை சித்தாந்தம் என்பது தனி மனிதனுக்கு கௌரவம் கொடுத்து அந்த மனிதன் மூலமாக கட்சியை வளர்ப்பது மட்டுமல்ல, பாரதத்தையும் வளர்க்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இதுதான் அடிப்படை சித்தாந்தம். அதுக்கப்புறம் வரும். அப்படிப்பட்ட உன்னதமான தலைவர்கள் இந்த மேடையின் மீது இருக்கின்றார். தங்களுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து வேறு வேறு பொறுப்புகளில் பணி செய்து, பொறுப்புகளுடைய பெயர் மாறலாம், பட் இயக்கத்திற்காக தங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய தியாகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த பகுதியுடைய மாவட்ட தலைவர் மிக இனிமையான ஒரு மனிதர். பல வருட காலம் இயக்கத்திலே அஞ்சத்திலே இருந்து இப்போது மாவட்ட தலைவராக உயர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அருமையான ஜீவானந்தம் அவர்கள், இந்த மாவட்டத்தினுடைய பார்வையாளரும் முன்னாள் மாவட்ட தலைவருமான அண்ணன் அருள் அவர்கள், திருவண்ணாமலை பகுதியினுடைய கோட்டமைப்பு செயலாளர் குணசேகரன் அவர்கள், வேலூர் பகுதியினுடைய கோட்டமைப்பு செயலாளர் ரமேஷ் அவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர்களும் முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினருமான அண்ணன் நேரு அவர்கள், அண்ணன் தர்மன் அவர்கள், காந்திஜி அவர்கள், விஜயன் அவர்கள், இந்த மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் அண்ணன் சதீஷ் அவர்கள், ரமேஷ் அவர்கள், சேகர் அவர்கள், இந்த மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர்கள், இந்த மாவட்டத்தினுடைய அணி பிரிவினுடைய தலைவர்கள், மாவட்டத்தினுடைய பொருளாளர் சுரேஷ் அவர்கள், ஓபிசி அணியுடைய மாநில துணைத் தலைவர் ஏழுமணி அவர்கள், இங்க இருக்கக்கூடிய என்னுடைய அருமை தாமரை சொந்தங்கள் அனைவருக்கும் மறுபடியும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நமக்கு இப்போது தெளிவான ஒரு இலக்கு இருக்கிறது. 3 வருட காலம் நமக்கு இருக்கிறது. 2024 பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மேலே வரப்போகிறது. அதற்காக நாம் வேலை ஆரம்பித்து வேலை செய்கின்றோம். ஏனென்றால் கடைசியில் அந்த 6 மாசத்துல வேலை செய்யற எந்த வேலையுமே சரியாக அமையாது. அவசரமாக செய்த எல்லா காரியம் பார்த்தீங்கன்னா சிதறி போகும் என்று சொல்லுவாங்க. அவசரத்துல தான் சிதறும் அப்படிமா. அவசரமா ஒரு வேலை செஞ்சீங்கன்னா சிதறி போயிடும். அதற்காகத்தான் நாம் 3 வருட காலம் கிட்டத்தட்ட 1150 நாட்களை எடுத்து ஒரு நாளுமே நம்ம கட்சியை வளர்த்து அந்த 2024 பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மே மாசம் நடக்கும் பொழுது ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை வெற்றி பெற செய்து இங்கே இருந்து நாம் டெல்லிக்கு அனுப்ப வேண்டும் என்கின்ற குறியில வளர்த்து நீங்கள் இந்த 3 வருட காலம் போடுகின்ற உழைப்பு 2026 சட்டமன்றத்திற்கு போடுகின்ற உழைப்பு இரண்டும் சேர்த்து அதற்காக பொறுமையாக ஒரு சிலை எடுத்து செலுத்துறோம். எப்படி ஒரு சிற்பி ஒரு உளி எடுத்து ஒரு கல் எடுத்து எப்படி நம்ம ஒரு அற்புதமான கடவுளை படைக்கிறாங்களோ ஒன்னொன்னா செதுக்கி அழகு பார்த்து பொறுமையாக சில வேலைகளை ஆரம்பித்து விட்டோம். அதற்கு முக்கியமான வேலை இன்று இந்த குரு பௌர்ணமி நாளில் உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்திலிருந்து குருக்களை வணங்கக்கூடிய நாள் இந்த குரு பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாள். வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் வரக்கூடிய நாள். வருடத்திற்கு எல்லா பௌர்ணமியும் குரு பௌர்ணமி சொல்ல மாட்டோம். இந்தியாவில் எல்லா இடத்திலுமே தன்னுடைய குருக்களை வணங்கக்கூடிய ஒரு நாளா. அந்த குரு இல்லாமல் எதுவும் இல்லை என்பார்கள். உங்களுடைய தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், மத குருக்களாக இருக்கலாம், உங்களுடைய கோயிலுடைய பூஜை செய்யக்கூடிய மனிதராக இருக்கலாம், உங்களை பெரிதும் பாதித்த ஒரு மனிதராக இருக்கலாம். அவருக்கு இன்னைக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்து நம்முடைய பணியை ஆரம்பிக்கிறோம். அதற்காகத்தான் நான் திருவண்ணாமலை இந்த புண்ணிய பூமியை தேர்வு செய்து இங்கே மாநில தலைவராக வந்து நீங்கள் அனைவரும் கூட மிக உற்சாகமான ஒரு வரவேற்பளித்து
மிகப்பெரிய அளவுல வந்து போஸ்டரு நம்முடைய கொடியெல்லாம் அமைச்சு வரவேற்பு கொடுத்துருக்கு. பட் இந்த ஊருக்கு நான் ஒரு 150-200 டைமுக்கு நான் வந்திருக்கேன். எல்லா டைம் ஒரு சாதாரண ஒரு அரசு ஊழியர்களை பிடித்து வந்து இங்க இருக்கக்கூடிய ஒரு 300 ரூபா 400 லாட்ஜில் படுத்து தூங்கி 100 டைமுக்கு மேல இங்க கிரிவலம் செய்து ஒரு என்னுடைய உண்மையான பெயர் என்பது இந்த ஸ்தலத்திலிருந்து என்னுடைய தாத்தா யாருமே எனக்கு தெரியாம என்னுடைய வேலையை வந்து ஈசானிடம் மட்டும் நான் அனுமதி வாங்கி கொண்டு வேலையை செய்து கொண்டு வந்தேன். அது காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கலாம், காலேஜில் படித்த போது இருக்கலாம், நான் வேலை இல்லாத ஒரு மனிதனாக இருந்த போது இருக்கலாம், நான் IPS அதிகாரியாக இருந்த பொழுதும் கூட அதே பணியோடு வந்து இதே கிரிவலத்தை செய்து கொண்டிருந்தேன். அரசியலை வந்த பொழுது கூட அதே கிரிவலத்தை செய்து கொண்டு வந்தேன். ஆண்டவனுக்கு என்னுடைய காணிக்கையை செலுத்திக் கொண்டு வந்தேன். இன்று நீங்கள் வந்து ஒரு மிக கடற்புதலாக ஒரு வரவேற்பை கொடுத்தீர்கள். நான் எப்போதுமே எல்லா இடத்தையும் சொல்லுவேன், எனக்கு வரவேற்புலாம் வேண்டாம், பெரிய அளவில் பண்ண வேண்டாம், யாரும் பெருசா வராதிங்க, சால்வ் போடாதீங்க. காரணம் என்னவென்றால் இது நீங்கள் கொடுக்கிற அன்பை வந்து உதாசீனப்படுத்தணும், நீங்க கொடுக்கிற அன்பை ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்கின்ற நோக்கம் கிடையாது. உங்களுக்கு தெரியும், நம்முடைய கட்சியில ஒரு தொண்டனுமே அவருடைய பணத்தை போட்டு அதை வைத்து ஒரு போஸ்ட் அடிச்சு அவர் சம்பாதிக்கின்ற அந்த காசுல வந்து நமக்கு ஒரு கொடி அமைத்து அவருடைய காசை போட்டு வளர்க்கின்ற ஒரு கட்சியை தான் பாருங்க. உண்மையான யதார்த்தமான மிச்ச கட்சிகள் உங்களுக்கு தெரியும், ஒரு வட்ட செயலாளர் மிச்ச எல்லா செயலாளருக்குமே ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும், அதுல இருந்து வளர்ப்பாங்க. அதனால் உங்களுடைய உழைப்பு வீணாக போகக்கூடாது. நம்முடைய நோக்கம் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி முதலிலே தெரிய வேண்டும். அதற்கு ஒரு கொடிக்கம்பம் இருக்க வேண்டும். ஒரு பூத்திலையும் ஒரு கொடிக்கம்பம், அந்த பூத்துல ஒரு சின்ன ஒரு போர்டு, நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய முகம் கட்டாயமாக இருக்க வேண்டும். அதை நீங்க வைக்க ஆரம்பிச்சீங்க, உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய பகுதியில் நீங்க செலவு செய்ய ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த கட்சி வந்து வளர்வதற்கான முதலீட்டு எப்படி ஒரு சின்ன குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் கால் வைக்குமோ, நம்முடைய குறிக்கோள் நம்முடைய மாவட்ட தலைவர்களோடு சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள மேபி ஒரு 6 மாத காலம் இப்பொழுது எடுத்துக்கங்க, 3 மாத காலம் எடுத்துக்கங்க, மாவட்டத்தில் எல்லா பகுதியிலும் எல்லா கிராமத்திலும் ஒரு கொடிக்கம்பம், ஒரு பூத்துக்கு கம்பல்சரி ஒரு கொடிக்கம்பம், அங்க ஒரு போர்டு, இருமுறை ஒரு போர்டு பாரத பிரதமர் அவங்க வச்சு மக்களுக்கு நம்முடைய கட்சி கிராமப்புறத்தில் அறிமுகம். எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய மக்களுக்கு தெரியும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் தாமரைக்கு வாக்களிக்க தயாராகி விட்டேன், ஆனா 60 வருஷமா என் கை தாமரைக்கு ஓட்டு போடல, நான் வந்து வேற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருக்கேன், அதனால எப்படிங்க ஐயா ஓட்டு போறது, கிராமத்துல போனீங்க இதான் சொல்லுவாங்க. அவங்க என்னதான் வார்த்தைகள் பயன்படுத்தினாலும் கூட அந்த ஓட்டு பெட்டிக்குள்ள போய் அந்த தாமரை பட்டன் அமுத்த கை வரும் பொழுது அவங்க மனசுல ஏதோ ஓட ஆகுது. 60 ஆண்டு காலமாக ஓட்டு போடல, 10 எலெக்ஷனா ஓட்டு போடல, ஓட்டு போடலாமா வேண்டாமா, போடலாமா வேண்டாம். உங்களுக்கே பாருங்க, புதுசா ஒண்ணு செய்யறதை விட பழசு நோக்கி போயிருது. இந்த புதுசை செய்யும் பொழுது ஒரு அன்கம்ஃபர்ட்னஸ், ஒரு டிஸ்கம்ஃபர்ட், அது செய்யும் பொழுது ஏதோ ஒரு விதமான ஒரு பயம். பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்க வேண்டும் என்றால் நீங்க சொல்றது வந்து இவ்வளவு பூத்துல ஜெயிக்கணும், இவ்வளவு எம்பிக்களை ஜெயிக்கணும், இவ்வளவு எம்எல்ஏக்களை ஜெயிக்கணும்னா இதுவரை செய்யாத ஒரு வேலையை நீங்கள் செய்தால் மட்டும்தான் ஜெயிக்கணும். இதுவரை செஞ்சுட்டு இருந்த அதே வேலையை செஞ்சுட்டு அப்படின்னா நம்ம ஜெயிக்க மாட்டோம். வித்தியாசமா செய்யணும், எல்லா இல்லங்களை நோக்கி போகணும், எல்லா வீடுகளை நோக்கி போகணும், எல்லா மக்களை நோக்கி போகணும், எல்லா கிராமத்துல குடிக்கணும் இருக்கணும், எல்லா இடத்துலையும் அதற்கு ஒரு திட்டமிடுதல். நிறைய பேர் கட்சியில சேருவாங்க, அண்ணா எனக்கு எந்த பதவியுமே இல்லை. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கின்றேன், பாரதிய ஜனதா கட்சியில மிகப்பெரிய பதவி என்பது ஒரு பூத்தினுடைய தலைவர், அதான் மிகப்பெரிய பதவி. ஏனென்றால் பூத் இல்லை என்றால் எதுவுமே கிடையாது. பூத்துல ஓட்டு வரலைன்னா எதுவுமே. நாங்கெல்லாம் எங்க மேடையில பெரிய பெரிய பொறுப்புகள் வச்சிருக்கோம், பெரிய பெரிய அலங்காரமான பதவிகள் வச்சிருக்கோம். மாநில தலைவர் அவருடைய சேம்பர்ல ஜெயிச்சிட்டாரு, எம்எல்ஏ வந்தாரு, சரித்திரம் இல்ல, அப்படிலாம் எம்எல்ஏ வர மாட்டாங்க. ஒரு பூத்துல நம்ம ஜெயிச்சோம், பூத்துல அதிக வாக்குகள் வாங்கணும். அந்த ஒரு பூத் 10 பூத், 10 பூத் 100 பூத், 100 பூத் 1000 பூத் எப்ப மாற ஆரம்பிக்கிறதோ அப்போது நமக்கு எம்எல்ஏக்கள் மட்டுமல்ல, எம்பிக்கள் மட்டுமல்ல, அடிப்படையில பஞ்சாயத்து தலைவர்கள், ஒன்றிய தலைவர்கள், ஒன்றிய கவுன்சிலர்கள் எல்லாமே வர ஆரம்பிப்பாங்க. அதனால்தான் இந்த பூத் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இளைஞர்கள் நிறைய பேர் வர்றீங்க, பதவி கேட்கிறீங்க. மாவட்ட தலைவர்களுடைய ஒரே ஒரு விண்ணப்பம், ஒரு கோரிக்கை, எல்லாருக்கும் பூத்துல வேலை செய்யணும். ஏனென்றால் அமித்ஷாஜி அப்படிதான் வாழ்க்கையை ஆரம்பிச்சார். அகமதாபாத்ல ஒரு பூத்துல தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து அந்த பூத்தினுடைய தலைவராக உயர்ந்து பல பொறுப்புகளை இப்போது பார்த்து
அகில இந்திய தலைவராக இருந்து உள்துறை அமைச்சராக இருந்தார். ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, எனக்கு மிக ஆனந்தம் கொடுத்த ஒரு பொறுப்பு என்பது என்னுடைய பூத்தினுடைய தலைவர் பொறுப்பு. ஏனென்றால் அந்த அகமதாபாத் மாநகரிலே அந்த அர்பன் பகுதியிலே அந்த பூத்தினுடைய தலைவனாக நான் ஆரம்பித்து இப்போது வரை என் பூத்துல எந்த கட்சியுமே லீட் எடுத்தது கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் இதுவரை லீட் எடுத்தது. அது ஒரு கர்வம், அது ஒரு ஆனந்தம். அதை போன்று உங்க எல்லாருக்குமே வரும். ஏன்னா நீங்க எல்லாருமே ஒரு பூத்து சேர்ந்தவங்க, நீங்க எல்லாருக்குமே ஒரு பூத்து. பூத்து என்பதுதான் முதல் அடையாளம். அது உங்களுடைய வாக்கு போடுகின்ற சாலை, அதுதான் உங்க அடையாளம். உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே அதை சுத்தி சுத்தி நடக்கும். நீங்கள் செய்கின்ற எல்லா அரசியல் வேலைகளுமே உங்களுடைய பூத்தை சுத்தி 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 மட்டும் நடக்கும். இதை வந்து நம்ம ஹெச் ராஜா அருமையா சொல்லுவார், எல்லா இடத்துலயுமே காத்து இருக்கு, எல்லா இடத்துலயும் மோடிஜி பற்றி தெரியும், எல்லா இடத்துலயும் நம்ம சித்தாந்தத்தை பற்றி தெரியும், மோடிஜி அவர்களுடைய புகழ் தமிழ்நாடு முழுவதும் தெரியும். ஆனால் ஒரு சைக்கிளை ஓட்டணும்னா காத்து அந்த டியூபுக்குள்ள வரும். காத்து வெளியிருப்பது அறுவை கிடையாது. டியூபுக்குள்ள காத்து செலுத்தினா தான் அந்த வண்டி ஓடணும். பூத்து என்பது அந்த டியூபுக்குள்ள செலுத்தப்படுகின்ற காத்து போகும். வெளியே எல்லா இடத்தையும் நம்ம காத்து இருக்கோம், கோஷம் போடுறோம், நல்லா பண்றோம். அதனால உங்களுடைய அடுத்த 3 வருடத்திற்கான பணி வெளியே இருக்கின்ற அந்த காத்தை திட்டமிடுதல் மூலமாக டயர் டியூபுக்குள்ள அந்த காத்தை செலுத்துறீங்கன்னா தான் அந்த வண்டி போகும். அது வெளியே காத்து இருக்கு, வெளியே வந்து நம்ம ஆனந்தமா இருக்கு அப்படிங்கிறத விட நாம ஜெயிக்கணும். ஏனென்றால் இந்த கட்சியை அதிகமா தியாகம் பண்ணிக்கணும். நாம இன்னும் 10 வருஷத்துக்கு வந்து நாம தான் தியாகம் பண்றோம், நாம தான் தியாகம் பண்றோம் சொல்றதுக்கு நாம யாரையும் வரல. அதிகமான உயிர் பலிகளை கொடுத்தாச்சு, அதிகமான தலைவர்களை இழந்தாச்சு, அதிகமான தொண்டர்களை இழந்தாச்சு. இவ்வளவு தியாகம் செய்து இந்த கட்சி ஆட்சிக்கு வரவில்லை, இந்த கட்சியிலிருந்து உறுப்பினர்கள் டெல்லிக்கு செல்லவில்லை, கட்சியிலிருந்து அதிக எம்எல்ஏக்கள் செல்லவில்லை என்றால் இந்த இயக்கத்திற்கு நாம் சரியான மரியாதை கொடுக்கவில்லை என்பது என்னுடைய பணிவான ஒரு கருத்து. நண்பர்கள், இந்த கோர் கமிட்டியில நம்முடைய மாவட்ட அளவில் நிறைய திட்டமிடுதல் வச்சிருக்கிறாங்க. இன்னையிலிருந்து ஆரம்பித்து புதிய உறுப்பினர்களை சேர்க்க அதுக்கு ஒரு திட்டமிடுதல். நீங்க திட்டம் போட்டிருப்பீங்க. புதிய ஒரு மெம்பர் சேர்த்தா நம்ம என்ன சொல்லுவோம், தெரிந்த ஒரு நண்பரை போன் பண்ணி என்னோட தலைவர் கம்பல் பண்றாரு, என்னுடைய பொதுச் செயலர் கம்பல் பண்றாரு, ஒரு 4 பேர் வந்து கட்சியில சேருங்க, இந்த மாதிரி கேட்கறதும் நான் பாக்குறோம். இல்ல மாநில தலைவர் தப்பா நினைச்சுக்குவாரு, ஒரு 100 பேருக்கு கூட ஒரு பூத்துல சேரலாம் என்னன்னு சொல்லி எனக்கு திட்டுவாரு அப்படின்னு மாவட்ட தலைவர் ஒரு 100 பேர்த்த கூட்டிட்டு வரும். உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு பூத்துல ஒரு ஆளை சேர்க்கணும் அப்படின்னா அந்த பூத்துல முதல்ல பயனாளிகள் யாரும் பார்க்கணும். ஒரு பூத்துல அதிகப்படியா பாத்தீங்கன்னா 250 வீடு, மேக்சிமம் 300 வீடு. ஒரு வீட்டுக்கு ஒரு 4 வாக்காளர்கள் இருப்பாங்க, அதுலயே 1000 1500 பேர் வந்துடுறாங்க. அந்த 250 வீடுல எவ்வளவு வீடுகள் நம்முடைய ஆட்சியின் மூலமாக பயனாளிகளாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். சிம்பிள். ஏதோ ஒரு திட்டம் பிரதமர் மோடி அவர்கள் வீடு கட்டி கொடுத்திருப்பாங்க, அட்லீஸ்ட் டாய்லெட் கட்டி கொடுத்திருப்பாங்க, கேஸ் அடுப்பு கொடுத்திருப்பாங்க, விவசாயிகளுக்கு ஒரு மானியம் கொடுத்திருப்பாங்க 6000 ரூபாய், அல்லது ஒரு பெண்மணிக்கு இலவசமா ஒரு வங்கி அக்கௌண்ட் ஓபன் பண்ணி கொடுத்திருப்பாங்க. அந்த குறிப்பு ஒரு பூத்து தலைவர் கையில். அதனால்தான் நான் இன்று எங்கேயுமே சாப்பிட போறேன், ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட போல, மாவட்ட தலைவர் வீட்டுக்கு சாப்பிட போல. நான் இன்று உணவு அருந்த போவது ஒரு பூத்து தலைவருடைய வீட்டு. ஏனென்றால் நம்மை பொறுத்தவரை பூத்து தலைவர் தான் எல்லாம். அவரை வைத்துதான் அந்த கட்சி வளர முடியும். அவருடைய செயல்பாட்டிலே தான் வாக்குகள். அதனால ஃபர்ஸ்ட் வந்து உங்க பூத்துல பயனாளிகளை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்க, அடுத்து அவங்கள்ட்ட போய் பேசு. பயனாளிகளை நம்முடைய கட்சி உறுப்பினர்களாக மாற்றணும். பயனாளிகள் இல்லாத சித்தாந்தத்தை பார்த்து நிறைய பேர் வருவாங்க, அவங்ககிட்டையும் போய் பேசுங்க. டெய்லி நீங்க பேசினா தான் வருவாங்க. சும்மா இருக்கும் பொழுது உங்க பகுதியில போகும், அது நகர்ப்புற பகுதியாக இருக்கலாம், கிராமப்புற பகுதியாக இருக்கலாம். டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் 4 பேர்த்த பார்த்து பேசுங்க. தூங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கணும், எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்ததுக்கு இன்று நான் 50 உறுப்பினர்களை பாரதிய ஜனதா கட்சியில் சேர்த்திருக்கின்றேன், 100 உறுப்பினர்களை பாரதிய ஜனதா கட்சியில் சேர்த்திருக்கேன். இது அடிப்படையில். ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம மிச்ச விஷயங்கள்லாம் பேசலாம். ஆர்டிகல் 370 இருந்து ராமர் டெம்பிள் இருந்து எல்லா விஷயத்தையும் நம்ம பேசலாம், நிறைய பேசலாம். பட் பேசுவதற்கான நேரம் இது. இப்போது உழைப்பதற்கான நேரம். பேசுறப்ப அதை பேசுவோம். இப்போது நண்பர்களே, உழைப்போம், அடிப்படையில் இருந்து வலுப்படுத்துவோம். பூத் என்பதை அடிப்படை ஒரு விஷயமாக மாற்றுவோம். பூத் இல்லாம இந்த கட்சி இல்லை அப்படிங்கிற மைண்ட் செட்டை எல்லாருக்கும் கொடுக்கணும். இது ரொம்ப கடினமான வேலை, இது சாதாரண வேலை, ரொம்ப ரொம்ப கடினமான வேலை. இது வந்து டெய்லி பண்ற வேலை. இது வந்து ஒரு நாள் மட்டும் நான் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்து நான் பண்றேன். இது வந்து தினமும் செய்யக்கூடிய ஒரு வேலை. தினமும் பூத்துக்கு நேரம் கொடுத்தீங்களா, பூத்து பகுதியில போனீங்களா, செஞ்சீங்களா. இது முதல் பகுதி, நம்முடைய உள்கட்டமைப்பு பகுதி. இரண்டாவது பகுதி, நம்முடைய கட்சியை பொறுத்தவரை நாம் தமிழக மக்களுக்காக அரசியல் கட்சி இருக்கிறது.
தமிழக மக்கள் நன்றாக இருப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. அதனால் முடிந்தவரை நீங்க பேசுற ஒரு பேச்சுமே தமிழக மக்களுக்கு கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு பாரத் மாதா கே ஜெய் நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியும், பாரத அன்னை தான் நமக்கு எல்லாம். இது மேற்கு வங்காளத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கோஷம். சுதந்திரம் பெற வேண்டும் என்று இந்தியாவில் நாம சண்டை போட்டிருக்கும் பொழுது அங்க இருந்த நண்பர்கள் ஒரு நாடகம் போட்டாங்க, வெள்ளையர்களை எதிர்த்து. அதுல பாரத அன்னையுடைய படத்தை வைத்து முதலாக பாரத அன்னைக்கு ஒரு கோஷம் போட்டு வெள்ளையனை எதிர்த்து நாம் சுதந்திரம். அதற்கப்புறம் ஜனசங்கம் காலத்துல, பாரதிய ஜனதா கட்சி காலத்துல இதையே நாம் ஒரு முழக்கமாக நம் தமிழ்நாட்டில் பேசணும். என்னுடைய அன்பான கருத்து, பாரத் மாதா கே ஜே என்று சொல்வதை விட பாரத அன்னையின் புகழ் ஓங்குக அப்படின்னு சொல்றோம். ஏனென்றால் மாநிலத்திலிருந்து நாங்கள் வேகமாக குறிப்பு கொடுத்திருக்கின்றோம். இன்னொரு 15-20 நாள் குறிப்பு கொடுத்துறோம். பாரத பிரதமர் அவர்களுடைய அனைத்து திட்டங்களையும் தமிழிலே மேம்படுத்தி தமிழ்ல ஒரு பேர் வச்சு கொடுத்துறோம். அதையும் ஒரு 15 நாள் PM கரீப் கல்யாண் யோஜனா அப்படின்னு நம்ம சொல்றோம். அற்புதமான ஒரு திட்டம். உலகத்துல எங்கேயுமே கிடையாது. 60 கோடி மக்களுக்கு மேல மாசம் 5 கிலோ அரிசி 2020 பிப்ரவரியிலிருந்து தொடர்ந்து இப்ப இதுவரை தீபாவளி வரை கொடுக்கிறோம். 2020 இது யோசிச்சு பாருங்க, யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு திட்டம். அதனால இதற்கும் ஒரு தமிழ் பெயர் வைத்து நீங்க ஒரு பெயர் பலகை வைக்கும் பொழுது ஒரு தமிழ் பெயர் சூட்டி சொல்லும் பொழுது கட்சியை சாராத மனிதர்கள் இதை பார்ப்பாங்க. கட்சியை சாராத மனிதர்கள், ஏன்னா நமக்குள்ளேயே கோஷம் போட்டுட்டு நமக்குள்ளேயே ஓட்டு போட்டுட்டு தான் ஜெயிக்க முடியும். நம்மை சாராதவர்கள் நமக்கு வாக்களிக்கும். ரோட்ல ஒரு ஆட்டோக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாது பாரத் மாதா கே ஜேனா என்ன. கே அப்படிங்கறதே பாரத அன்னை கி அப்படின்னு நம்ம ஹிந்தியில சொல்றோம். ஜே அப்படிங்கிறது ஒரு சமஸ்கிருத அற்புதமான ஒரு வார்த்தை. மகாபாரதத்திலிருந்து அதுதான் ஜெயா அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. சில பேர் இதை தவறுதலா சித்தரிச்சிருவாங்க. அதனால இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் தான் நம்முடைய அரசு. இதை அனைத்தும் நீங்கள் நுணுக்கமாக ஆராய்ந்து பாரத அன்னையின் புகழ் ஓங்குங்கன்னா வெளியே ரொம்ப கை தட்டுவோம். ஏன்னா அவங்களுக்கு புரியும். யாரோ ஒரு பழக்கடனை பார்த்துட்டு இருப்பாரு, வெளியே ஒரு அண்ணன் பார்த்துட்டு இருப்பாரு, ஒரு பெண்மணி மார்க்கெட்டுக்கு வந்த பெண்மணி பார்ப்பாங்க, அவங்களும் சேர்ந்து நம்மள கை தட்டுவாங்க. உண்மையாலுமே பாரத அன்னையோட புகழ் ஓங்குங்க. இந்த புரிதல் இல்லாதனாலதான் நேற்று அந்த சர்ச் பாஸ்டர் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்க. அந்த சர்ச்சினுடைய பாஸ்டர் இது எந்த புரிதல், எந்த அடிப்படை, இந்து என்கின்ற மதத்தை பற்றி தெரியாதவர், இந்துத்துவா என்கின்ற கொள்கையை புரியாதவர் ஒருத்தர் பேசுறார். ரைட், நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லாருமே எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. பாரத அன்னை ஆரம்பித்து அரசியல் தலைவர்களை ஆரம்பித்து அந்த பகுதியினுடைய MLA-வை ஆரம்பித்து ஒரு சமுதாயத்தை இழிவுபடுத்தி கொச்சையா பேசுறார். ஏனென்றால் நான் உட்கார்ந்து பேசி முடிச்சு பேசுறேன். உட்கார காரணம் என்னவென்றால் புரிதல். ஒரு விஷயம் அவங்க திட்டலாம், அவங்க வேணும்னே அதை பண்றாங்க அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிந்தது, தமிழகத்துக்கு தெரிந்தது. அவங்களுக்கு தான் வேலை. இந்த பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தமிழ்நாடு முழுவதும் போராட்டத்தை அறிவித்திருந்தோம். நேற்று காவல்துறை நைட்டு போய் அவரை போய் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. ஏன்னா போராட்டம் அறிவிச்சதுக்கு முன்னாடியே ஒரு பயம், இவங்க கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னு. நம்ம அரசியல் கட்சியாக மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலித்து நாம் செய்வது தவறு கிடையாது, செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா புரியும், அவருக்கு பேச்சை பார்த்தீங்கன்னாவே புரியாத ஒரு மனிதர். நாம் கிறிஸ்தவ சமுதாயத்துக்கு எதிரானவர்கள் கிடையாது. சர்ச்சில் பாஸ்டரா இருந்து என்ன ஒரு பிரீச் பண்ணுவார், என்ன சொல்லிக் கொடுப்பார்? ஒரு மதத்தினுடைய குருக்கள் எப்படி இருக்க வேண்டும், அன்பை போதிக்க வேண்டும், எல்லா மக்களையும் சமமா பாதிக்க. அப்படிப்பட்ட ஒரு வன்மம் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் சார்ந்த மதத்திற்கே அவர் துரோகம் செய்ய மாட்டார். அதான் நம்முடைய கருத்து. அதனால் நிச்சயமான நண்பர்களே, நாம் அடிப்படையில் இருந்து சில நுணுக்கமான அரசியல் செய்வதற்காக தயாராக இருக்கிறோம். அடிப்படையில் இருந்து ஒன்னொன்னா ஒரு செங்கலா கட்டி 2024 வரும் பொழுது நாம் MLA MP-களை அனுப்ப வேண்டும். அதற்கு நம்முடைய திட்டங்கள் பலகாலமா நீங்க கேட்டுருக்கீங்க. திட்டங்களுடைய பெயர் தமிழ்ல கொடுங்க, பலகாலமா நீங்க கேட்கறீங்க. 15-20 நாட்கள் கொடுக்கணும். அந்த பெயரை நீங்க பலகை அபிஷியலா பாரதிய ஜனதா பதிவு செய்து, ஏன்னா நீங்க சொல்லும் பொழுது யாருமே உங்களுடைய ஒரு வேற்று மனிதனாக பார்க்க கூடாது. இங்க இருக்கிறவங்க எல்லாமே மண்ணின் மைந்தர். 10 ஜெனரேஷன் 20 ஜெனரேஷன் இந்த பகுதியிலே வாழ்ந்தவர்கள் தான் அந்த கட்சியில் இருக்கு. தமிழ்நாட்டில் ஊறி பிறந்து வளர்ந்து இந்த மண்ணிலே நம்முடைய முன்னோர்கள் மறைந்து இந்த புண்ணிய பூமியில் அரசியல் நாம் வேற்றவர்கள் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு செயல் அப்படின்னா
சித்தாந்தம் ரொம்ப பவர்ஃபுல்லான சித்தாந்தம். நீங்க உண்மையாலும் நம்முடைய பெரியார் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து திருவண்ணாமலை நீங்க கூட்டம் போட்டு கடவுள் இல்லைன்னு பேச சொல்லணும். இந்த பக்கம் திருவண்ணாமலை நம்முடைய அகிலீஸ்தலத்துல எதுவுமே இல்லாம தினமும் எவ்வளவு மக்கள் உள்ள வர்றாங்கன்னு பாருங்க. கோயிலுக்குள்ள போற மக்கள் வந்து 100 மடங்கு இருப்பாங்க, 1000 மடங்கு இருப்பாங்க, 10,000 மடங்கு இருப்பாங்க. சாதாரண பௌர்ணமிக்கு 5 லட்சம் பேர் வர்றாங்க, கார்த்திகை தீபத்துக்கு 25 லட்சம் பேர் வர்றாங்க, குரு பௌர்ணமிக்கு அதிகமா வர்றாங்க, கொரோனா காலகட்டம் என்பதால் குறைவாக இருக்கிறாங்க. சோ அடிப்படையில் இந்த ஆன்மீக பூமி என்பதற்கு இதை விட சான்று எதுவுமே கிடையாது. நீங்க இந்த மாதிரி வந்து நம்ம இந்து ரிலீஜனையோ சமுதாயத்தையோ இந்துத்துவாவையோ திட்டி பேசுறாங்க. நீங்க வீடியோல பாக்குறீங்க, கேட்கறவங்க 10 பேர் தான் இருக்காங்க. இந்த பாஸ்டர் பேசுறாரு, முன்னாடி உட்கார்ந்துருவோம் 10 பேர். அதனால அதற்காக தமிழக மண்ணில் வந்து ஆன்மீகம் குறைந்து விட்டது என்கிற கருத்தை நாம் ஏற்றுக்கிறோம். ஆன்மீகம் இருக்கு, நீங்க போய் மக்கள்கிட்ட போய் ரீச் அவுட் பண்ணி அறுவடை பண்ணி திருவண்ணாமலையில அதை சார்ந்த விஷயங்களுக்கு நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணணும். தர்ணா தினமும் மக்கள் மனதில் வந்து நீங்க இருக்கும், பாரதிய ஜனதா கட்சி இருக்கும். இது மூன்றாவது விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். உள்கட்டமைப்பு இருக்கட்டும், அடுத்து மக்களுக்காக உங்க போராட்டம் இருக்கும். கிரிவலம் அலோவ் பண்ணல, உங்களை பொறுத்தவரை நியாயமான காரியமா போராட்டம். ஒரு சின்ன விஷயங்கள், இந்த மக்களுக்கு வந்து அடிப்படையில் ஒரு பிரச்சனை, ஜல்சக்தி திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு தெரியும் எல்லா வீட்டுக்கும் குடிநீர் வரணும் அப்படின்னு. ஆனா உங்களுக்கு தெரியும் அடிப்படையில் எல்லா இடத்துலையும் 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் வசூல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? போராட்டம் பண்ணுங்க. அந்த பிடிஓ ஆபீஸ், அந்த பஞ்சாயத்து தலைவர்களுடைய ஆபீஸ், கலெக்டர் ஆபீஸ் போய் தர்ணா பண்ணுங்க, முத்திகை பண்ணுங்க, அதை போய் கம்ப்ளீட்டா கவர் பண்ணுங்க. 1000 பேர் போங்க, 500 பேருக்கு போங்க. ஏன்னா மக்களுடைய விஷயம் அடிப்படையில் ஊழல் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பது நம்முடைய கட்சி. இதுக்கெல்லாம் வந்து மாநில தலைமையில நீங்க கேட்காது. அண்ணாமலை என்ன கேட்கணுமா, கேசவ நாயுடு கேட்கணுமா, நம்ம வந்து மேல கேட்கணுமா, அவை கேட்கணுமா? இது உங்களுடைய அரசியல். உங்க லோக்கல்ல மக்களுக்காக நீங்க இருக்கிறீங்க. திருவண்ணாமலை மக்களுக்காக திருவண்ணாமலை பாஜக இருக்கு. அப்படி இருக்கும்போது கோர் கமிட்டி எல்லாம் சேர்த்து உட்கார வச்சு ஒரு முடிவெடுத்து அதை வந்து ஆக்ரோஷமான அரசியலா பண்ணணுமா, உங்களுக்கு முழு அனுமதி இருக்கு, போய் பாருங்க. யாரும் எப்போதும் உங்களை தவறாக சொல்ல மாட்டாங்க. அதனால எப்பவுமே காங்கிரஸ் கட்சி தான் பாத்தீங்கன்னா எப்பவுமே டெல்லியை பார்த்துட்டு இருப்பாங்க, நேரே இருந்து பார்த்து கொடுத்துருப்பாங்க. நம்ம கட்சியை பொறுத்தவரை நம்முடைய டெல்லி மையம் என்பது கைடன்ஸ், எப்படி செய்யணும் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். டெல்லியை பொறுத்தவரை தமிழக பாஜக என்பது தமிழக மக்களுடைய ஒரு குறைகளை, திருவண்ணாமலை குறைகளை எடுத்து எப்படி சொல்றாங்க. கட்சி ஆட்டோமேட்டிக்கா வேகமா வருது. அதிகமா நானும் பேச விரும்பவில்லை. முக்கியமாக பூத், அதுவும் குறிப்பாக இன்று ஒரு முக்கியமான நாள், இன்றிலிருந்து நீங்க ஆரம்பிக்கணும். 14,000 கண்டுபிடிக்கணும். 250 வீடுகள்ல அவங்கள்ட்ட போய் பேசணும், அவங்கள கொண்டு வரணும். முடிந்தவரை நீங்க பேசுகின்ற அனைத்து பேச்சுக்கள், கோஷங்கள் எல்லாமே தமிழ்ல மக்கள் புரியுற மாதிரி இருக்கும். அப்பதான் மக்கள் கூட கனெக்ட் ஆகும். எல்லாத்தையும் நாங்க மாற்றி கொடுக்கிறோம். எங்களுடைய கடமை இருக்கிறத செய்து கொடுக்கின்றோம். இது அப்படியே வச்சு அடிப்படையா வரும். எப்பவுமே ஒரு சிலை, நீங்க சிலையை செய்றீங்க, அந்த சிலையுடைய உயிர் வந்து 2024 மே மாசம் தான் வரும். பட் அதுவரை உங்களுக்கு பொறுமை இருக்கும். எப்படி ஒரு விதையை போட்டு விட்டு தினமும் இந்த விதையை எடுத்து பார்ப்பீங்களா? நீங்க விதையை போட்டு வளர்ந்துருச்சா, திரும்ப நோண்டி வளர்ந்துருச்சா, திரும்ப பண்ண நோண்டி வளர்ந்துருச்சா? அதே போலதான் இந்த 3 வருடத்திற்கான பணி. விதையை போட்டு விட்டு உரத்தை போடுங்கள், தண்ணி ஊற்றுங்க, பத்திரமா பார்த்துக்குங்க. எவ்வளவு சூரியன் தேவையோ அவ்வளவு சூரியன் கொடுங்க. பக்கத்துல களையெல்லாம் வந்தா களைச்சு தூக்கி வீசுங்க. ஒரு நாள் அது வளர்க்கக்கூடிய மரமானி. பட் தினமும் வந்து நீங்க எடுக்கிறது பார்த்துட்டு இருந்தா விதை குறைக்காது. அப்படித்தான் இந்த கட்சியை வளர்ப்பது கூட. இந்த 3 வருட காலம் விதையை வளர்த்து பக்கத்துல இருக்கிற அந்த சின்ன சின்ன ஏதாவது தவறான செடிகள் வந்து அதை பிடுங்கி அதை நன்றாக பாதுகாத்து அது முழு மரமாக 2024 வர வேண்டும். அல்லது ஒரு சிற்பி வந்து ஒரு சிலையை செதுக்கி அது உயிர் கொடுத்து 2024 அது சிலையாக. அதனால பொறுமையான பணி. எலெக்ஷன் எல்லாம் அர்ஜென்ட் எதுவும் கிடையாது. மிக பொறுமையாக சாதுரியமாக பூத்தாக செய்யும். கடைசியா இல்ல இந்த கட்சியில் நான் வளரணும், நானும் மாவட்ட தலைவர் ஆகணும், நானும் மாதிரி ஆகணும், நானும் எல்லாமே ஆகணும் அப்படின்னா ஒரு சிம்பிளான ஒரு சீக்கிரட் ஒரு சொல்லியிருக்கேன். இந்த கட்சியில் ஜெயிப்பதற்கு ஒரு சின்ன ஒரு சூட்சுமம் இருக்கு, ஒரு மந்திரம், சின்ன மந்திரம். அது டெய்லி எதிர்த்துனே அந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா போதும், எல்லாரும் எல்லா பதவிக்கும் வந்துடலாம். அந்த மந்திரம் என்னவென்றால், கட்சிக்கு என்னுடைய உழைப்பை போடுகின்றேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட்சி அதனுடைய உழைப்பை என் மேல் போடும் அப்படிங்கிற நம்பிக்கை. கட்சிக்கு எந்த கேள்வியும் கேட்க ஒதுக்கி வச்சுட்டாங்க,
நான் பழைய மாவட்ட தலைவர், நான் பழைய மண்டல தலைவர், யாரும் கேட்கல, தனியா இருக்கேன், எனக்கு உண்மையாலுமே மாநிலத்துல பாப்பாங்களா, நான் இருக்கேன்னு தெரியுமா, இல்ல போஸ்டர்ல பேர் பெருசா போடணுமா, இல்ல அடிக்கடி போன் பண்ணி ஒரு தலைவரை பார்க்கணுமா? நம்ம கட்சி அது கிடையவே கிடையாது. இந்த கட்சியை பொறுத்தவரை தினமும் உங்களுடைய வேலையை எதிர்பார்ப்பில்லாம செய்யணும். யாரும் எதிர்பார்க்க, நீங்கள் இங்கே வந்திருப்பது இந்த மண்ணுக்காக, மோடிஜிக்காக, இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக, பாரதத்தைக்காக. அப்படி இருக்கும் பொழுது எதை எதிர்பார்க்காது, வேலையை போட்டுட்டே ஒரு நாள் 6 மாதம், 1 வருடம், 2 வருடம், 3 வருடம், ஒரு நாள் யாரோ கண்ட மாட்டேங்குது. எங்கேயோ ஒரு பக்கம் உங்களுடைய வேலையை பேசும், எங்கேயோ ஒரு இடத்துல மக்கள் உங்களை பற்றி பேசுவாங்க. அந்த நாள் உங்களுடைய நல்ல நாள் மட்டுமல்ல, உங்களுக்கு அந்த பொறுப்பு வரக்கூடிய நாள். ஏனென்றால் நாம் பொறுப்புக்காக எப்பவுமே வேலை செய்ய போவது கிடையாது, பொறுப்புக்காக இங்க யாரும் கிடையாது, ஒரு உணர்வுக்காக இருக்கும். அதனால எப்போதுமே அந்த கேங்கு குரூப்பிசம் என்னை ஒதுக்கிட்டாங்க நினைக்கவே நினைக்கிறேன். அரசியல் என்பது உங்களுக்கு தெரியுது, ஒரு சைக்கிள். மேலே போகணும், கீழே வரணும், மேலே போகணும், கீழே வரணும், மேலே போற தயாரா இருக்கிறவங்க கீழே வர்றதுக்கும் தயாரா இருக்கும். அதான் அரசியல். நான் மேல மட்டும்தான் போவேன், கீழே வர மாட்டேன். மேலே போவது கீழே வந்தா ஆட்டந்தூரி மாதிரி, ஆட்டந்தூரி மாதிரி. அது கிராவிட்டி, பூமியினுடைய இயற்கை விஷயங்கள், ஆண்டவனுடைய அருள் அது. அதனால இங்க இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும், சில பேர் சமாதானம் இல்லாம இருக்கலாம், சில பேர் கட்சியிலிருந்து ஒதுங்கி இருக்கலாம். அதனால நீங்க அவங்க எல்லாத்தையும் போய் குடிச்சு குடிக்கணும். ஏனென்றால் நீங்க இப்போ ஒரு பெரிய போருக்கு போறீங்க. இந்த போர் என்பது 1000 நாட்களுக்கு மேல ஒரு வீடா. அதனாலதான் ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஒரு இல்லம் செல்வோம், உள்ளத்தை வெல்வோம்னு சொல்றோம். வீட்டுக்கு போறோம், மக்களை பார்க்கிறோம், பேசுறோம். நீ வீட்டுக்கு போய் பாதி பிரச்சனை முடிஞ்சது. வீட்டுக்கு போய் 5 நிமிஷம் பேசணும். நான் வீட்டுக்கு போய் என்னன்னா பண்ணுவேன், நீங்க 5 நிமிஷம் பேசணும். அவங்க யாரு, என்ன பண்றாங்க, நம்ம இயக்கம் என்ன, அவங்க நேரம் எடுத்துக்கலாமா, அதுக்கெல்லாம் பேசியிருப்பாங்க. அவங்க பெருங்கோட்ட பொறுப்பாளர்கள் எல்லாம் பேசியிருப்பாங்க. அதை பொறுத்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சும்மா போனோம் போட்டோ எடுத்தோம் அப்படின்னு வராம அவங்க என்கேஜ் பண்ணி பேசணும். மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போங்க, அவங்க வீட்டுல ஒரு நல்ல காரியம் போங்க, வீட்டுல ஒரு கெட்ட காரியம் போங்க, தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அவங்களே உங்களை கூப்பிடாங்க. மிச்சவங்க எல்லாம் எலெக்ஷன்ல கவர்ல பணம் கொடுக்குற மற்ற கட்சிக்கு வர்றாங்க. இந்த கட்சிக்காரங்க பாருங்க 3 வருஷமா டெய்லி வர்றாங்க, நல்லா பேசுறாங்க. ஆனா நண்பர்களே, மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், இந்த அற்புதமான புண்ணிய பூமியில நம்முடைய அருணாச்சலேஸ்வரர் முன்னாடி வந்து பணியை நம்ம துவங்குறோம். நம்முடைய சாதுக்கள், சன்னியாசிகள், இங்க இருக்கக்கூடிய குருக்கள் எல்லாருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. எல்லாரும் வந்து திரும்ப ஆன்மீகம் தமிழகத்துல வரணும், நல்லவங்க ஆட்சியில் இருக்கணும், அரசியல் இருக்கணும், ஊழல் இல்லாத ஒரு சமுதாயம் இருக்கணும். அடுத்த தலைமுறைக்கு வந்து நல்ல ஒரு அரசு இருந்தா தான் அடுத்த தலைமுறை நல்லதா வரும் அப்படிங்கிறது எல்லாருடைய எதிர்பார்ப்பு. இதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா. அதற்கு நாம் மக்கள்கிட்ட போய் பார்க்கணும். நல்லது நடக்கட்டும், நிச்சயமாக உண்மை வெல்லும், நிச்சயமாக இந்த கட்சி வளரும், நிச்சயமாக நாம் ஆட்சிக்கு வரும். அது எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. பாரத பிரதமருடைய புகழ் உச்சத்தில் இருக்கு, மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கு. அதை பயன்படுத்த வேண்டும். தமிழகத்துல எப்படி வந்து 2019 தமிழக மக்கள்கிட்ட பொய்யான ஒரு பிரச்சாரத்தை வச்சு எல்லா இடத்துலையும் நம்முடைய வாக்காளர்களை நம்முடைய திசை திருப்பி எல்லா வேட்பாளர்களையும் தோற்கடித்தாங்களோ, 2024 சைக்கிள் மேல போறோம் கீழே வந்துதான் ஆகும், கீழே இருக்கிறோம் மேல போய் தான் ஆகும். உலகத்தினுடைய நியதி. 2024 நம்முடைய பதிலடி வேற மாதிரி இருக்கும். எல்லாருக்கும் ஜெயிக்க வைத்து 400 சீட்டுக்கு மேல போட்டு இந்தியாவில் வரும்போது தமிழகத்திலிருந்து பெருமளவுல எம்பிக்களை போய் அவங்க எல்லாம் மந்திரிகளாகி இங்க வந்து மக்களுக்கு நல்ல பணிகளை செய்து நல்லது நடக்கணும். அதற்காக இந்த 3 வருடம் பொறுமையாக வேலையை ஆரம்பிப்போம். அடிக்கடி வருவோம், உங்களை பார்ப்போம். நல்லது நடக்கட்டும். எந்த எதிர்பார்ப்பு இல்லாம செய்யும், எந்த இதையும் எதிர்பார்க்காது, எதுவுமே எதிர்பார்க்காது. பொறுப்பு பதவி எல்லாம் தேடி வரும், எதுவுமே எதிர்பார்க்காது. நிம்மதியா உங்க வேலை பாருங்க. நிறைய பொறுப்பு பதவி ஸ்பெசிபிக்கா வரும். ரொம்ப ஆனந்தமான பொறுப்பு என்பது தனி மனிதனாக சுதந்திரமாக இருப்பது தவிர எதுவுமே கிடையாது. நான் வீட்டுக்கு போய் 14 நாள் ஒரு இடமா சொல்லிட்டு, அதனால பாத்தீங்கன்னா பொறுப்புகள் வரும்போது கூட சில பிரச்சனைகளும் கூட வரும். ஆனா நீங்க சாக்ரிஃபைஸ் அதெல்லாம் இழந்துதான் சில பொறுப்புகளை செய்ய. இயக்கத்துக்கு பார்வையாளர்கள் பல பேர் உட்கார்ந்து இருக்காங்க, முன்னாள் மாவட்ட தலைவர்கள் இருக்கிறாங்க, கோட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இதுல யாரும் பெரிய மனுஷனாவும் கிடையாது, எல்லாரும் இயக்கத்துக்காக இருக்கிறாங்க. இயக்கத்துக்காக வேலை செய்யுங்க, சரிங்களா? புகழ் ஓங்குக, பாரத அன்னையினுடைய புகழ் ஓங்குக. யாரும் எந்திரிக்க வேண்டாம், யாரும் அங்கங்கே வந்து அப்படியே அப்படியே நகராங்க.
சரி. நன்மையை வணக்கம் சொல்லுங்க. நன்மைக்கு பிறகு ஒவ்வொரு சேர்ல ஒவ்வொரு வரிசையில் இருக்கிறவங்க மட்டும்